வணக்கம் குழந்தைகளே. நம்ம இன்றைக்கி மாஜு ஷார்ட் ஸ்டுடியோவில் ஒரு மாம்பழத்தை வரைய போகிறோம். மாம்பழம் உங்களுக்கு பிடிக்கும் தானே? நம்ம பென்சில் எடுத்துகிட்டு ஒரு வட்ட வடிவத்தை அழகாக வரைஞ்சிருக்கோம். ரொம்ப லைட்டாக வரைங்க போதும். பேஜோட நடுவில் நம்ம அந்த வட்ட வடிவத்தை மெதுவாக வரைங்க. அதன் பிறகு நம்ம கீழே இந்த வட்ட வடிவத்துக்கு கீழே ஒரு எஸ் மாதிரி ஒரு லைனை வரைய போகிறோம். வரைஞ்சிருக்கோம். ஒரு எஸ் மாதிரி ஒரு லைனை வரைஞ்சிட்டோம் அழகாக. அந்த எஸ்ஸையும் மேலே உள்ள வட்ட வடிவத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைனை போடுங்க. அழகாக பாருங்கள். தேவையான இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ பென்சில் ட்ராயிங் தான் வரைகிறோம். அந்த சர்க்கிளையும் கீழே இருக்கிற அந்த எஸ் வடிவத்தையும் அழகாக நம்ம இணைச்சிருக்கோம். சரியா? இப்போது இது பார்க்குறதுக்கு அந்த வட்ட வடிவத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்பர் 9 மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஸோ நம்ம நடுவில் இருக்கிற கோடு நம்ம அதுக்கப்புறமா நம்ம அழிச்சிருவோம். இப்போது அதன் மேலே ஒரு காம்பு வரைங்க. மாம்பழத்துக்கு மேலே இருக்கிற அந்த காம்பு வரைங்க. அழகாக வரைங்க. 2 லேசான வளைவு கோடு, நேர்கோடு மாதிரி இருக்குது, ஆனால் லேசாக வளைஞ்சிருக்கு இல்லையா? ரொம்ப ஸ்டிஃபாக போடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. அழகாக வளைச்சி விடுங்க. மேலே இணைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதோட சேர்ந்த ஒரு இலையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். அதில் அழகாக வரைங்க. படத்தில் காமிச்சிருக்க மாதிரி அந்த இலையும் வரைஞ்சிட்டிங்களா? இலைக்கு உள்ளே இருக்கிற அந்த நரம்புகள்லாம் தெரியும் இல்லையா? அந்த நரம்புகளையும் வரைஞ்சிருங்க அழகாக. இப்போ வரைஞ்சிட்டிங்களா? அந்த இலைக்குள்ளே இருக்கிற நரம்புகளையும் நம்ம அழகாக வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம 2 க்யூட் கண்களை வரைய போகிறோம். மாம்பழத்துக்கு கண்களா? அட ஆமாம், மாம்பழத்துக்கு கண்கள் போட்டால் எப்படி இருக்கும்? நம்மளை மாதிரியே உயிருள்ள மாதிரி அழகாக நம்மளை பார்த்து சிரிக்கும் இல்லையா? மாம்பழத்துக்கு அழகான 2 க்யூட் கண்களை நம்ம சர்க்கிள் போட்டு வரைஞ்சிருக்கோம். ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு குட்டி சர்க்கிள், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குட்டி சர்க்கிள் போட்டிருக்கோம். போட்டுட்டு 2 கண்களுக்கு நடுவில் அழகான ஒரு ஸ்மைலி, ஒரு வாய் போடுங்க. அழகாக போட்டிங்களா? அழகாக பென்சில் ஸ்கெட்சை வரைஞ்சி முடித்தாச்சு. இப்போது நம்ம இதற்கப்புறம் ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க. பிளாக் ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க, இல்லை கலர் பென்சில் எடுத்துக்கோங்க. எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அழகாக அதை பிளாக்கில் அவுட்லைன் பண்ணிக்கலாம். அவுட்லைன் பண்ணியாச்சு. நீங்கள் தொடர்ந்து அதை ஃபுல்லாக அவுட்லைன் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சம் என்னோடய வீடியோவை ஸ்பீட் பண்ண போகிறேன். நீங்கள் அவுட்லைன் போட்டு முடிச்சிருவீங்க தானே? இப்போ நம்ம அழகாக தின் லைன் வச்சு நம்ம ஸ்கெட்ச் பென் வச்சு தின் லைன் போட்டு முடிச்சாச்சு. அதற்கப்புறம் நான் பெரிய மார்க்கர் எடுத்திருக்கேன். போல்டு மார்க்கர் எடுத்துகிட்டு அதோட அவுட்லைனை மட்டும் மறுபடியும் திக்காக போடுறேன். திக்காக போட்டால் அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் தானே, பிரிண்டிங்கில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இப்போ இங்கே திக் அவுட்லைன் போட்டிருக்கேன். சரியா? இந்த அவுட்லைன் போட்டுட்டுக்கப்புறம் நம்ம கலர் பண்ண போகிறோம். இந்த ட்ராயிங் இன்றைக்கி கலர் பண்ணுறோம். பார்க்கலாமா கலர் பண்ணுறது எப்படி இருக்குன்ட்டு? நீங்களும் பண்ணிருக்கீங்க தானே இது மாதிரி? வெரி குட். அவுட்லைன் போட்டு முடிங்க. அவுட்லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வர்ணங்களை நீங்கள் தீட்டலாம். இப்போ நான் 2 கலர் வச்சு இங்கே வரைவேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள்.
நம்ம அழகாக நம்ம பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணி முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் மார்க்கர்லேயும் நம்ம அவுட்லைன் போட்டுட்டு நம்ம கலர் பண்ண போகிறோம். கலரிங் கொஞ்சம் வேகமாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. முதல்ல ஆரஞ்சு கலர் பண்ணியிருக்கேன், லேசாக ஒரு சைடில் ஆரஞ்சு கலர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதன் மேலே நான் எல்லோ கலரை அழகாக வர்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். மெர்ச் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் திருப்பி ஆரஞ்சு எடுத்து மறுபடியும் எல்லோவையும் ஆரஞ்சு சேர்த்து விட்டுட்டு அழகாக கலந்து விட்டுற மாதிரி மெர்ச் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த இலைக்கு க்ரீன் கலர் போட்டு முடிங்க. காம்புக்கு ஒரு ப்ரௌன் கலரையும் போட்டு முடிச்சிருங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.